சொல்லுங்க 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 சொல்லுங்க. இந்த பாட்டு எழுதி பல வருஷம். நான் இன்றைக்குதான் இந்த இடத்துல ஆண்டவர் படிக்க உதவி செஞ்சிருக்கிறார். ஆமே. ஏனென்றா இன்றைக்கு எழும்பி நடக்க போறீங்க. பைபிள் சொல்கிறது கல்லறைகளை திறந்து கல்லறைகளை உடைச்சு கொண்டு எழும்பிய இயேசு அவர் எழுப்பினது மாத்திரம் இல்ல, கல்லறைகளை எல்லாம் உடைச்சு கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்பினவர். அவருடைய சக்தி இன்றைக்கு வேலை செய்ய போகுது. அம்மா காலைகளை ஆட்டி பாருங்க. நான் பாடும் பொழுது அவருடைய வல்லமை. பாஸ்டர் வந்து செய்தியை கொடுப்பார், எரேமியா வந்து ஜெபம் பண்ணுவார். எனக்கு தேவன் கொடுத்தது இப்படித்தான், பாடிக்கொண்டிருக்கும் பொழுது சுகம். அல்லேலூயா சொல்லுங்க. விடுதலை எனக்கு தருகின்றாரே, இயேசுவின் நாமத்தில் எழும்பி நடப்பே. சுகம் இன்றே தருகின்றாரே, இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட. எழும்பி நட, நீ எழும்பி நட, இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட. வேதாகமத்தில் கூட ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, இமீடியட்லி. பைபிள்ல சொல்லு உடனடியாகவே. பைபிள் சொல்ல பல இடத்துல உடனே அவன் எழும்பி நடந்தான், உடனே அந்த வியாதி சுகமாகினது. உடனே எங்கள் தேவன் உடனே சுகம் கொடுக்கிற தேவன். ஆனா அன்றைக்கு சேர்த்துக்காரர் என்ன சொல்லினான், ஆண்டவர் ஏதோ பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா தருவார். இது கொஞ்சம் கொஞ்சமா தர தேவன் அல்ல, மொத்தத்தையும் கொடுக்கிற தெய்வம். பைபிள் சொல்றது கல்வாரி சிலுவையில இயேசு என்ற அந்த முழு உருவத்தையும் எங்களுக்காக கொடுத்துட்டார் பிதா.
செய்தார். இனி கொடுப்பதற்கு அவரிடத்தில் எதுவும் அல்ல. பைபிள் சொல்றது, தம் சொந்த குமாரன் என்றும் பாராமல் எங்களுக்காக இயேசு ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் தராதிருப்பது எப்படி? விசுவாச பிள்ளைகளே, எல்லாம் உங்களுக்கு அவர் தந்திருக்கிறார். அன்றைய சமத்தை அமர்ந்திருக்கிறார்.